அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியோட 71வது பிறந்த நாளையொட்டி கட்சியோட வடசென்னை மாவட்ட கழகம் சார்பில் சென்னை தண்டையார்பேட்டையில மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அவர்களோட ஏற்பாட்டின் பேர்ல இந்த போட்டியானது நடத்தப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியை அவரு பந்து வீசி தொடங்கி வைத்தாரு. தொடக்க நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர் மணிகண்டனும் பங்கேற்று சிறப்பித்தாரு. போட்டியோட முடிவுல வெற்றி பெற்ற அணிகளுக்கு ராஜேஷ் அவர்கள் பரிசுகளையும் வழங்கினாரு. 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடிய இந்த போட்டியில சாம்பியன் பட்டம் வென்ற அணிக்கு ரொக்க பரிசா 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2ஆம் இடத்தை பிடித்த அணிகளுக்கு 25,000 ரூபாயும், அதற்கு அடுத்தடுத்த இடங்களை பிடித்த 2 அணிகளுக்கு தலா 10,000 ரூபாயும் ரொக்க பரிசா வழங்கப்பட்டது. இந்த பரிசளிப்பு விழாவில் பேசிய ராஜேஷ், திமுக ஆட்சியில இளைஞர்கள் மத்தியில கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகரித்திருப்பதா குறை சொல்லியிருக்காரு. போதை கலாச்சாரத்துல மூழ்கிய இளைஞர்களை மீட்டெடுக்கும் விழிப்புணர்வு முயற்சியாகவே எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளையொட்டி இந்த விளையாட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தலைமையில புதிய ஆட்சி அமைந்ததும் நகர் தொகுதியில இளைஞர்கள் கட்டணம் இல்லாம பயன்படுத்துற வகையில கிரிக்கெட் உள் விளையாட்டு அரங்கம் மிக சிறப்பான முறையில உருவாக்கப்படும் அப்படின்னு ராஜேஷ் குறிப்பிட்டாரு. அப்போது அங்கு திரண்டு இருந்த இளைஞர்கள் கூட்டம் உற்சாக குரல் எழுப்பி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தாவேகாவிற்கு தான் இளைஞர்கள் மத்தியில அதிக அளவு ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுற போதிலையும் தமிழகம் முழுவதும் எப்போதும் போல அதிமுக பக்கமே இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலம் நிரூபணமாகி இருக்கு அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க.